தாராளமாக அஷ்டமத்து சனியின் காலத்தில் திருமணத்தை நடத்தலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அஷ்டமத்து சனி என்பது கோச்சார ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு பலன்தான். கோச்சாரம் என்று சொன்னால் கோள்களின் சாரம், அதுதான் கோச்சாரம்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, அஷ்டம சனியில் திருமணத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் கொஞ்சம் விரிவாகவே எழுதியிருக்கிறார். அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாம் என்று வரும்பொழுது புதன் திசை, குரு திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதகமான திசை நடக்குவதாக பார்க்க வேண்டுமா, அல்லது பெண் ஆணை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அது போன்ற திருமணங்களையும் அஷ்டமத்து சனியில் செய்யலாமாங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்கார். இதுல சிம்பிளான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தாராளமாக அஷ்டமத்து சனியின் காலத்தில் திருமணத்தை நடத்தலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அஷ்டமத்து சனியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாம் அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொன்னா, சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 2.5 ஆண்டு காலுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்ற விதி எழுதப்பட்டிருக்கிறதா? அதுபோல் இல்லை. அதே மாதிரி இந்த நேயர் கேட்டிருப்பது போல அஷ்டமத்து சனி நடந்தாலும் நம்ம திசை நமக்கு சாதகமா, ஒரு குரு திசை நடக்குது, ஒரு சுக்கிர திசை நடக்குது, ஒரு புதன் திசை நடக்குது, அதனால நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம அதுக்கு காரணம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டமத்து சனி என்பது கோச்சார ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு பலன்தான். கோச்சாரம் என்று சொன்னால் கோள்களின் சாரம், அதுதான் கோச்சாரம்னு சொல்றோம். இன்றைய தேதியிலே இன்றைக்கு அந்த ஒரு கிரகமானது நம்முடைய ஜென்ம ராசியிலிருந்து எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை வைத்து பலன் சொல்வதுதான் கோச்சார பலன் என்பது. இந்த கோச்சார பலன் என்பது ஒரு பொதுவான பலன் தானே தவிர, தனிப்பட்ட முறையிலே இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்பதை அவரவருடைய ஜாதகம்தான் தீர்மானிக்குமே தவிர, பொதுவாக ஒரு அஷ்டமத்து சனி என்பது பலனை நிச்சயமாக தீர்மானிக்காது. எத்தனையோ பேர் அஷ்டமத்து சனியின் காலத்திலும் மிக நல்லபடியாக அதிகப்படியாக சம்பாதித்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 7.5 சனியின் காலத்திலும் அவரவர் ரொம்ப உச்சத்திற்கு சென்றதையும் பார்க்க முடியும். அஷ்டமத்து சனினாலே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடும், அதுல போய் கல்யாணம் பண்ணா கல்யாண வாழ்க்கை கெட்டுடும்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஹம்பக்கான கான்செப்ட் தான். அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அஷ்டமத்து சனியின் காலமாக இருந்தாலும், அஷ்டமத்து சனின்னா என்ன, அது கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளை வைக்கும். கல்யாணம்னாலே செலவு தானே. நம்ம என்ன பட்ஜெட் போட்டிருப்போம், 10 லட்சம் ரூபாயில ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு நினைச்சா அது 15 லட்சத்துக்கு இழுத்துன்னு போய் விட்டுருக்கோம். அவ்வளவுதானே தவிர கல்யாணம்ங்கிறது நல்லபடியாகவே நடக்கும். அந்த கல்யாணத்தின் மூலமாக நல்ல பலன்களே கிடைக்கும். இது அவரவருடைய ஜாதக பலத்தினை பொறுத்தது. ஒருவருடைய திருமணம் என்பது அவருடைய ஜாதகத்திலே 7ஆம் பாவகத்தை பொறுத்தது. அதுவும் எங்கிருந்து, லக்னத்திலிருந்து தானே தவிர ராசியை வைத்து அல்ல. ராசி என்பது சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான். சந்திரன் எந்த மண்டலத்திலே இருக்கிறாரோ, அதாவது அவர் பிறக்கும் பொழுது சந்திரனானவர் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரமாகவும், அது எந்த ராசியில இடம் பிடித்திருக்கிறதோ அதுதான் அவருடைய ஜென்ம ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. இதை வைத்து பலன் சொல்வதுதான் கோச்சார பலன் என்பது. அதை வைத்துத்தான் அஷ்டமத்து சனியை எல்லாம் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இது இந்த ஜாதகருக்கு முழுமையான பலன்களை, முழுக்க முழுக்க பலன்களை அது தந்து விடாது. அது தரக்கூடியது வெறும் 5% தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 95% பலன்களை கொடுப்பது அவருடைய ஜாதகம்தான், அவருடைய பிறந்த ஜாதகம்தான். அந்த பிறந்த ஜாதகத்திலே வரக்கூடிய லக்ன பாவகம் என்பதுதான். அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகம் என்பது எப்படி இருக்கிறதோ அந்த 7ஆம் பாவத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு வாழ்க்கை துணை என்பது அமையும். ஆணாக இருந்தால் மனைவியையும், பெண்ணாக இருந்தால் கணவரையும் பற்றி குறிக்கும். இதற்கும் அஷ்டமத்து சனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் நிஜம். ஆக தாராளமாக நீங்கள் அஷ்டமத்து சனியின் காலத்தில் திருமணத்தை செய்யலாம். அப்படி திருமணத்தை நடத்தும் பொழுது அந்த பெண்ணை விட அந்த ஆணானவன் வயதிலே குறைவாக இருப்பான், அந்த ஆண்மகனை விட வயதில் மூத்த பெண்ணைத்தான் அவன் திருமணம் செய்வான் என்பதெல்லாம் டோட்டலி ஹம்பக்கான கான்செப்ட். அதை சொல்வதும் கூட அவருடைய ஜாதகம் தானே தவிர, அவருடைய ஜாதகத்திலே ஒரு 7ஆம் பாவகத்திலே
ஒரு சனியானவர் நீச்ச பலத்தோடு அமர்ந்திருக்கிறார், அங்க சனி சூரியன் காம்பினேஷன் இருக்கு, அல்லது சனியோடு மற்றொரு அசுப கிரகம் சேர்ந்து அந்த சனியானவர் கெட்டிருந்தால்தான் இது போல தர்மத்திற்கு விரோதமான செயல்கள் எல்லாம் நடக்கும். ஒரு பெண்ணை விட ஆணானவன் வயதிலே குறைவான ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் செய்கிறாள், அல்லது ஒரு ஆணானவன் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் இது அத்தனையுமே தர்மத்திற்கு விரோதமான செயல்தானே. இந்த தர்மத்திற்கு விரோதமான செயல் அவனுடைய ஜாதகத்திலே 7ஆம் பாவகத்திலே அமர்ந்திருந்தால் அப்போ அவனுடைய திருமணமானது தர்மத்திற்கு விரோதமான முறையிலே நடக்கும் என்பதுதான் இதற்கான பொருளை தவிர இதுபோல் வெறும் பொதுவாக அஷ்டமத்து சனியின் காலத்தில் திருமணத்தை நடத்தக்கூடாது என்ற விதியெல்லாம் எதுவுமே கிடையாது என்பதுதான் நிஜம். தாராளமாக நீங்கள் அஷ்டமத்து சனியின் காலத்திலும் திருமணத்தை நடத்தலாம். என்ன ஒரு காஷியஸா இருக்கணும்னு சொன்னா, இந்த வரவு செலவு கணக்குல எல்லாம் காஷியஸா இருக்கணும், பொருட்களை எல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கிறதுல கான்சியஸா இருக்கணும், வரக்கூடிய மொய் பணத்தை எல்லாம் பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுல கான்சியஸா இருக்கணும். இந்த மாதிரி அஷ்டமத்து சனியினோட காலத்துல கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலவுகள் என்பது கொஞ்சம் கூடலாம், பொருட்கள் காணாமல் போகலாம், அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் இந்த கல்யாண பையன் மட்டும்தான் பார்க்க போறானா, சுத்தி சொந்தக்காரங்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் என்ன அஷ்டமத்து சனியா நடக்க போறது, இதெல்லாம் இல்லையே. எல்லோரும் அவரவர்களுடைய ஜாதகத்திலே என்ன பலன் இருக்கிறதோ அதற்கேற்றால் போல்தான் அது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.